பிரார்த்தனை. உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்களுக்கு கோடான கோடி நன்றிகள். மேலும் இந்த டிவைன் ஜோதிட சேனலுக்கு ஆதரவு தந்து வழங்கக்கூடிய அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ என்ன நம்ம இப்போ ஒரு தலைப்பில் என்ன கண்டென்ட் நம்ம பேச போகிறோம்னா, திருமண பொருத்தம் பார்த்தாச்சு. பொண்ணு வீட்டு ஜாதகமும் பார்த்தாச்சு, மாப்பிள்ளை வீட்டு ஜாதகமும் பார்த்தாச்சு, ரைட். ரெண்டாவது ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு எல்லாம் பார்த்தாச்சு. திருமண பொருத்தம் பார்த்து 10 பொருத்தம் பார்த்து ஏன் நிலைக்கல? எல்லாரும் என்ன செய்யறாங்க? 10 பொருத்தம் பார்க்கறாங்க, இல்லைன்னு சொல்லல. அந்த 10 பொருத்தங்கிறது ஒரு 10 மார்க் தான், 10% தான். ஜாதகப்படி ஒரு பொண்ணோட ஜாதகத்திலையும் பையனோட ஜாதகத்திலையும் கிரக பலம் எப்படி இருக்கு? அதாவது ஒரு பொண்ணோடைய லக்னம் என்ன, இந்த பையனுடைய லக்னம் என்ன? உதாரணமா இந்த பொண்ணு தனுசு லக்னம், இந்த பையன் மேச லக்னம். தனுசு லக்னத்துக்கு அதிபதி குரு, மேஷ லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய். இந்த மேஷ லக்னத்துக்கு தனுசு லக்னம், இந்த லக்னாதிபதி, இந்த பொண்ணோட லக்னாதிபதி பையனுடைய ஜாதகத்துல எங்க இருக்கு? அது மாதிரி இந்த பையனுடைய லக்னாதிபதி மேஷ லக்னத்துக்கு செவ்வாய்ங்கிறது பொண்ணோட ஜாதகத்துல எப்படி இருக்கு, எந்த கட்டத்துல இருக்கு? இதுல நிலம் நீர் காற்று ராசியில இருக்கா? நிலம் நீர் காற்று ராசியில இருக்கா? இல்ல பஞ்சபூத ராசிகளான நில ராசியில இருக்கா, நீர் ராசியில இருக்கா, காத்து ராசியில இருக்கா? இந்த கிரகத்தை என்னென்ன கிரகம் பார்க்குது, என்னென்ன கிரகம் சேர்ந்துருக்கு, எந்த நட்சத்திர கால் வாங்கியிருக்கு? அதாவது சாரம் பார்க்காத ஜோதிடம் சோரம் போகணும்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு கட்டத்தை எடுத்தாலும் ஜாதகம் சாரம் பார்த்து தான் பேசணும். இப்போ ஏன் இந்த கண்டென்ட் உங்களுக்கு நான் சொல்றேன்னா, திருமண பொருத்தம் இப்படி நான் சொன்ன எல்லா கண்டென்ட்டையும் பார்த்துடுறாங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டென்ட்டை பார்க்காம திருமணம் கல்யாணம் பண்றாங்க இப்போ ரொம்ப பேர். அது என்ன அப்படின்னா, விவாக சக்கரம். பஞ்சாங்கத்தில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், விவாக சக்கரம். இந்த விவாக சக்கரம் கண்டிப்பா திருமணம் பண்ணும்போது கண்டிப்பா பார்க்க வேண்டும். இந்த விவாக சக்கரம் வேற எதற்கும் பார்க்கக்கூடாது. சார் நான் வீடு கட்டுறேன், விவாக சக்கரம் 0 வந்திருக்கு, தென்கிழக்கு வந்திருக்கு, இப்படிலாம் செய்யக்கூடாது. இந்த விவாக சக்கரங்கிறது கல்யாணத்துக்கு மட்டும் பார்க்கணும். அந்த விவாக சக்கரமும் பெண் ஆண், இதுல பெண்ணை தான் ரொம்ப குறிச்சிட்டு பார்க்கணும். பெண்ணோட சூரியன் எங்க நிக்குது? ஜனன ஜாதகத்துல பெண்ணுக்கு சூரியன் எந்த மாசத்துல பிறந்திருக்காங்க, அவங்க பிறந்த மாசத்துலேருந்து 3, 6, 9, 10, 11 கல்யாணம் வர்ற மாதிரி, மாசங்கள் வர்ற மாதிரி கல்யாணம் பண்ணணும். ரெண்டாவது, இந்த விவாக சக்கரம் வடகிழக்குல விழுந்தா அந்த பொண்ணு தெய்வ கடாட்சியோட வாழ்வோம். அந்த கல்யாணம் சீரும் சிறப்போடு வாழும். விவாக சக்கரம் ரொம்ப முக்கியம். யாருக்காவது தெற்குல விவாக சக்கரம் ஒழுகுது, இல்ல யாருக்காவது வடமேற்குல விவாக சக்கரம் ஒழுகுது அப்படின்னா, இந்த விவாக சக்கரங்கிறது அஷ்ட திக்கு தசர் 8. அதாவது இந்த என்னைக்கு நீங்க கல்யாணம் பண்றீங்களோ, அந்த கல்யாணம் பண்ற நட்சத்திரம் என்னவோ, இந்த பெண்ணோட அன்னைக்கு சூரியன் என்ற நட்சத்திரம் என்னவோ, அந்த மாசத்துல சூரியன் எங்க நிக்குதோ, அந்த சூரியன் என்ற நட்சத்திரம் என்னவோ, அதுல இருந்து நீங்க எண்ணி வந்த நாள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, திருதிய திதி வரும், சஷ்டி வரும், இல்ல பஞ்சமி சஷ்டி வரும், அப்படின்னா ஏகாதசி துவாதசி வரும், தசமி இல்ல ஏகாதசி வரும், அப்படி இல்லைன்னா திரியோதசி பிரதோஷம் வரும். இந்த மாதிரி திதி வந்தா நீங்க கரெக்டா கல்யாணம் பண்றீங்கன்னு அர்த்தங்கிறேன். விவாக சக்கரம் கரெக்டா உழுவுன்னு அர்த்தங்கிறேன். திரியோதசி பிரதோஷத்துல நீங்க கல்யாணம் பண்றீங்க, திதி உங்களுக்கு விவாக சக்கரம் உழுந்திருக்கு கரெக்டா. திருதிய திதி கல்யாணம் பண்றீங்களா, உங்களுக்கு விவாக சக்கரம் உழுந்திருக்கு கரெக்டா. சஷ்டி பஞ்சமியில பண்றீங்களா, உங்களுக்கு விவாக சக்கரம் நல்லா இருக்கு. அதே மாதிரி
தசமி இல்லை திரியோதசி இந்த திதியில நீங்க கல்யாணம் வைக்கிறீங்களா, அன்னைக்கு உங்களுக்கு விவாக சக்கரம் நல்லா இருக்கு. இந்த விவாக சக்கரங்கிறது பஞ்சாங்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது ஒரு பக்கமா மூலையில போட்டிருக்கோம். யாருமே இந்த விவாக சக்கரம் இல்லாம இப்ப கல்யாணமே பண்றதில்ல. மினிஸ்டர் வரார் சார், எங்க பையனுக்கு இப்பதான் லீவு, எங்க பையன் அமெரிக்கால இருந்து இப்பதான் வருவார், அன்னைக்கு தான் கல்யாணம் வைக்கணும். ஜோசியர்கிட்ட பொருத்தம் பார்த்துடுறாங்க, நாள் பார்த்துடுறாங்க, எல்லாம் பார்த்துடுறாங்க. பொண்ணு வீட்டு மாப்பிள்ளை வீடுலாம் பேசிக்கிறாங்க, எங்க பொண்ணோட அப்பா ஃபாரின்ல இருக்காரு, அன்னைக்கு தான் லீவு கொடுக்குறாங்க, நாங்கள் அப்போ தான் கல்யாணம் வைப்போம். இப்படிலாம் உங்க சௌரியத்துக்கு கல்யாணம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளோட வாழ்க்கை கெட்டு போகும். எந்த ஒரு கல்யாணம் பண்ண போனாலும் ஒரு கணவன் மனைவி தாலி கட்டுறாங்கன்னா விவாக சக்கரங்கிற முக்கியமான கேரக்டர் அனைத்து ஜோதிடரும் பார்த்து கொடுக்கணும். பார்த்து கொடுக்குறாங்களா என்னன்னு நான் சொல்ல முடியாது, அது அவங்கவுங்களோட விருப்பம். ஆனால் எல்லா ஜோதிடரும் இந்த விவாக சக்கரங்கிறத பார்த்து செஞ்சு கொடுக்கணும். விவாக சக்கரம் சரியில்லாமல், அதுக்கு பேர் முகூர்த்த லக்கணம்னு பேர். விவாக சக்கரம் கரெக்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு திருமண தேதி ஒரு டேட் ஆஃப் பர்த், அந்த டேட் அண்ட் டைமு வாஸ்துப்படி நியூமராலஜி படி நல்லா இருக்கணும். ஒருத்தருக்கு தேதி மாதம் வருஷம் கூட்டுத்தொகை எல்லாம் நல்லா இருக்கணும். அது அவங்க பிறந்த தேதி, பொண்ணு மாப்பிள்ளை பிறந்த தேதிக்கு நல்ல தேதியாக இருக்கணும். ரெண்டாவது, அவர் தாலி கட்டுற நேரம் 9 to 10 தாலி கட்டுறாங்க அப்படின்னு சொன்னால், இல்லை காலையில் 6 to 7 திருமண முகூர்த்த நேரம் வச்சுருக்காங்கன்னா அன்னைக்கு என்ன லக்கணம் உழுவுது. இப்போ இவர் தாலி கட்டுறப்போ ஒருத்தருக்கு ரிஷப லக்கணம் உழுவுதுன்னு வச்சுக்கலாம். ரிஷப லக்கணத்துக்கு 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தமாக இருக்கணும். 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல எந்த பாவக்கோள்களும் இருக்கக்கூடாதுங்க. லக்கணத்தை சுபகரகம் பார்க்கணும். தாலி கட்டுற நேரம் அந்த 2 மணி நேரம் இந்த லக்கணம் பாஸ் ஆகும். அந்த 2 மணி நேரம் சுபகோள்கள் பார்க்கணும், இல்லை சுபகோள்கள் கோலணும், இல்லை இந்த லக்கணத்திலே சுபகோள்கள் இருக்கணும். அந்த மாதிரி லக்கணம் வைக்கணுங்கிற விவாக சக்கரமும் கரெக்டாக இருக்கணும். இப்படி இருந்து நீங்க திருமணம் பண்ணினீங்கன்னா ஒரு நாள் கூட பிரிவினை வராது. யாரெல்லாம் 7ஆம் தேதி 25ஆம் தேதி பிறந்திருக்கீங்களோ டேட் ஆஃப் பர்த்தில், அவங்களாம் இல்வாழ்க்கையில் சஃபராக தான் இருப்பீங்க. 7ஆம் தேதி பிறந்தவங்களும் கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்க முடியாது. 25ஆம் தேதி பிறந்தவங்களும் கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்க முடியாது. இந்த 25ஆம் தேதி 7ஆம் தேதி ஒன்றுக்கு மேற்பட்ட வாழ்க்கை துணை, ஒன்றுக்கு மேற்பட்ட மறுமணம், ஒன்றுக்கு மேற்பட்ட சில பிரச்சனைகள் எல்லாத்தையும் உண்டு கொண்டுங்கிறேன். 7ஆம் தேதியில கல்யாணம் பண்றது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். 7ஆம் தேதி 25ஆம் தேதி கல்யாணம் பண்றது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். 25ஆம் தேதி நீங்க டேட் ஆஃப் பர்த் 25ஆம் தேதி உங்களுக்கு மேரேஜ் டேட்டு குறிச்சு கொடுக்குறீங்கன்னா தவிர்க்க முடியல. 25ஆம் தேதி வச்சு கொடுக்குறீங்கன்னா அந்த 25ஆம் தேதியில அவங்க லக்கணம் என்ன, விவாக சக்கரம் சரியா இருக்கா, தாலி கட்டுற முகூர்த்த நேரம் நல்லா இருக்கா, அதுக்கு முன்னால அவங்களுடைய ஜாதகம், பெண்ணோட ஜாதகம் பையனுடைய ஜாதகம், இந்த ஜாதகம் சரியா இருக்கா அப்படின்னு நீங்க செஞ்சு பார்த்து கரெக்டா கொடுக்கணும். இந்த பொண்ணு என்ன திதியில பிறந்திருக்கு, இந்த பையன் என்ன திதியில பிறந்திருக்காரு, ரொம்ப பார்க்கணும், கண்டிப்பா பார்க்கணும். இது என்ன சார் புதுசா சொல்றீங்க, திதியில பார்க்க சொல்றீங்க, கண்டிப்பா பார்க்கணும். இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு சுக்கிரன் எங்க இருக்கு, இந்த பையனுக்கு சுக்கிரன் எங்க இருக்கு, இந்த பொண்ணுக்கு செவ்வாய் எப்படி இருக்கு, பலமா இருக்கா, ஏன் இந்த பையனுக்கு செவ்வாய் எப்படி இருக்கு, பலமா இருக்கா, கண்டிப்பா பார்க்கணும். இதெல்லாம் 2 பேருடைய ஜாதகத்தையும் சீர்தூக்கி பார்த்து இந்த 2 ஜாதகம் மேட்ச் பண்ணா சண்டவம்பு போட்டுக்கிட்டாலும் குழந்தை குட்டியோட சேர்ந்து வாழ்வாங்களா அப்படின்னு பார்த்து அந்த ஜாதகத்தை இணைக்கணும். இல்லாட்டி நீங்க உங்க கர்ம விதிப்படி நீங்க சொல்லிடுங்க, இதை வேணாம் சார், இது சேர்க்க வேண்டாம்னு. அவங்க வேற யாரோ ஒரு ஜோதிடர் சேர்க்க சொல்றாரு, என்ன சார் 10 ஜோதிடர் சேர்க்க சொல்றாரு, 11ஆவது ஜோதிடர் நீங்க சேர்க்க கூடாதுன்னு சொல்றீங்க. அது அவங்கவுங்க விருப்பம், அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போட்டுங்கிறோம், அது அடுத்த கட்டங்கிறேன். இந்த மாதிரி சேர்க்க சொல்லி அவங்க நல்லா இருக்கணுங்கிறது தான் விவாக சக்கரங்கிறேன். சார் ஒரு 10 ஜோதிடர் வேணான்ட்டாங்க, என்கிட்ட வராங்க, நான் சேர்க்கணுங்கிறேன். அப்ப நான் சேர்க்கணும்னு சொல்றப்ப அந்த ஜாதகம் நல்லா இருக்கா, அப்போ விவாக சக்கரம் நல்லா இருக்கா, அப்ப முகூர்த்த நேரம் விவாக சக்கரம் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துட்டு அவங்க திருமணம் பிரியவே மாட்டாங்கிறேன். அதுதான் இந்த விவாக சக்கரத்தை பத்தி உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. யார் ஒருத்தவங்க 7ஆம் தேதியில கல்யாணம் வச்சுட்டாங்க, 25ஆம் தேதியில வச்சுட்டாங்க, விவாக சக்கரம் கரெக்டா வைங்க. 7ஆம் தேதி 25ஆம் தேதி கல்யாணம் வைக்கக்கூடாது. 7ஆம் தேதியில கல்யாணம் வைக்கிறாங்க, 25ஆம் தேதி கல்யாணம் வைக்கிறாங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா வைக்கணும். ரெண்டாவது, விவாக சக்கரம் நீங்க எந்த தேதியில வச்சாலும் உங்களை பிரிக்காம ஒண்ணு கூட்டுறதுதான் இந்த விவாக சக்கரம். இந்த விவாக சக்கரம் பார்த்து கல்யாணம் பண்ணா கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும், வசியம் அதிகரிக்கும், கணவன் மனைவி சீக்கிரம் தாம்பத்தியம் ஏற்பட்டு குழந்தை கிடைக்கும்.
ஒருத்தருக்கு வீடு சரியில்லை சார், இந்த மாதிரி தான் விவாக சக்கரம் வச்சு பண்ணி கொடுத்தோம். ஒருத்தருக்கு வீடு வாஸ்துபடி சரியில்லை, ஆனால் அவர் நேரம் விவாக சக்கரம் கல்யாணம் பண்ணி வாடகை வீட்டில் போய் இருந்து கல்யாணம் பண்ணி பெங்களூர் கூட்டு போயிட்டாரு. போய் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தே அவர் வீட்டை ரெக்கவர் பண்ண, குழந்தை பிறந்த நேரம் அவர் வீட்டை ரெக்கவர் பண்ணுறாங்கிறேன். வாஸ்து பற்றி இடிச்சு உடச்சி எதெல்லாம் மாற்றணுமோ மாற்றுறாங்கிறேன். ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, வீடு ரொம்ப முக்கியம், கல்யாண டேட் ரொம்ப முக்கியம், நாள் ரொம்ப முக்கியம், 2 பேருடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம், விவாக சக்கரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பண்ணாத கல்யாணங்கள் தான் ரொம்ப தோக்குது. இது பண்ணாத கல்யாணங்கள் தான் இப்போ ஜோதிடர் மேல கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு காரணம் இந்த விவாக சக்கரம் பார்க்காம கல்யாணம் பண்றதுதான் தோக்குது. விவாக சக்கரம் பார்த்து நீங்க திருமணம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருவீங்க, எந்த ஒரு கஷ்டமும் நீங்க பட வேண்டியதில்லை. ஸோ திருமணத்துக்கு யாராவது வரன் பார்க்கணும், திருமணத்துக்கு பற்றி ஆய்வு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பெண் பிள்ளைகளோட ஜாதகத்தை அலசி ஆராய்ஞ்சி எந்த தேதியில் கல்யாணம் வைக்கணும், என்ன மாதிரி செய்யணுங்கிறத உங்களுக்கு ஒரு சந்தேகத்துக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் தீர்வு கொடுக்குறோம். கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் எது வேணாலும் கான்டாக்ட் கேட்டுக்கலாம். ஸோ திருமணம் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமானது விவாக சக்கரம் பார்த்து செய்ய வேண்டும். அனைவரும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த வீடியோவை கீழே உள்ள நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம், வாங்கிட்டு நீங்கள் செய்யலாம். வாழ்த்துக்கள் சார், மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.